வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. செம்புலப்பட்டி கிராமத்தில் அன்று ஏனோ அதிகாலையிலேயே ஒரு மெல்லிய பதற்றம் காற்றில் கலந்திருந்தது. விடியற் காலையில் பெய்த மழையினால் மண்வாசம் வீசிக்கொண்டிருக்க பெரியசாமி தனது வீட்டின் திண்ணையில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். கையில் இருக்கும் செய்தித்தாளை புரட்டிக் கொண்டிருந்தாலும் அவர் கண்கள் அவ்வப்போது வீட்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தன. மணி மெல்ல திண்ணைக்கு வந்து தன் தந்தையின் அருகில் அமர்ந்தான். பெரியசாமி தன் மகனை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். வாமணி, என்ன இன்னைக்கு சீக்கிரமே எழுந்திரிச்சிட்ட? தோட்டத்து வேலையெல்லாம் எப்படி போகுது என்று இயல்பாக பேச்சு கொடுத்தார். மணி மெல்ல தொண்டையை சரி செய்து கொண்டு, அதெல்லாம் நல்லாதான் போகுதுப்பா. ஆனா மனசுல ஒரு சின்ன யோசனை. காவியாவுக்கு படிப்பு முடிஞ்சு இப்படியே வீட்டுல இருக்காளே, வர வர அவ முகத்துல ஒரு சின்ன வாட்டம் தெரியற மாதிரி எனக்கு படுதுப்பா. அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து ஒரு கல்யாணத்தை முடிச்சுட்டா நமக்கும் நிம்மதி, அவளுக்கும் ஒரு புது வாழ்க்கை அமையும்ல என்று முன்னுரையாக பேசினான். பெரியசாமி சிரித்து கொண்டே, நீ சொல்றது சரிதான் மணி. என் மகளை பத்தி எனக்கும் கவலை இருக்கு. ஆனா அவளை கட்டிக்க போறவன் நம்ம அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்தவனா இருக்கணும். அவளை ஒரு ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணும் என்றார். மணி மெல்ல தயங்கி விட்டு, அப்பா, நம்ம ஊர்ல முருகேச மாமாவோட மகன் கார்த்தி இருக்கான்ல, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையிலயும் இருக்கான், எல்லாவற்றுக்கும் மேல நம்ம குடும்பத்தை மதிக்கிறவன். காவியாக்கும் அவனுக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுப்பா என்று முடிப்பதற்குள் பெரியசாமியின் முகம் அப்படியே கல் போல இறுகியது. கையில் இருந்த செய்தித்தாளை ஓங்கி தரையில் எறிந்தவர் எரிமலையாய் வெடித்தார். மணி, நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா? அந்த பாவி முருகேசனோட மகனா என் வீட்டுக்கு மாப்பிள்ள. என் உசுர் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டு நிழல் கூட என் வாசல்ல விழக்கூடாதுடா என்று அவர் கத்த, அந்த சத்தம் கேட்டு உள்ளிருந்து காவியா ஓடி வந்தாள். வாசலில் மறைந்து நின்ற பாண்டியும் மல்லியும் பயத்தில் உறைந்து போனார்கள். மணி விடாமல், அப்பா, அவங்க அப்பா மேல உங்களுக்கு ஏதோ கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா கார்த்திக் என்ன தப்பு பண்ணான்? அவன் ரொம்ப தங்கமான பையன்பா என்று வாதாடினான். கோபம் மட்டும் இல்லடா மணி, அது கௌரவ பிரச்சனை என்று பெரியசாமி தன் வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு சட்டையை கழற்றி தன் முதுகை காட்டினார். அங்கே ஒரு நீண்ட கோரமான தழும்பு 30 வருட வலியின் சாட்சியாக நின்றது. இந்த தழும்பு எப்படி வந்ததுன்னு தெரியுமா? 30 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த முருகேசன் நம்ம குடும்பத்து எல்லைக்கல்லுக்காக என் முதுகுல அருவாளால வெட்டின தழும்பு இது. இன்னைக்கு அவன் பையனுக்கு என் மகளை கட்டி வச்சு நான் அவன்கிட்ட போய் சம்மதம் பேசணுமா? இது நடக்காது மணி. மணிக்கு தன் தந்தையின் மனக்காயம் இவ்வளவு ஆழமானது என்று இப்போதுதான் புரிந்தது. அப்பா, அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு கார்த்திக் என்னப்பா பண்ணுவான்? அவன் ரொம்ப தங்கமான பையன். தங்கமா இருந்தாலும் அவன் அந்த முருகேசனோட ரத்தம் தான். அந்த வீட்டு நாய்க்கு கூட என் வீட்டு தண்ணியை கொடுக்க மாட்டேன். இனிமே கார்த்திக் பேரை எடுத்தா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று பெரியசாமி ஆக்ரோஷமாக சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்த பாண்டி மெல்ல எட்டி பார்த்தான். மல்லி, என்னது இது? நிலைமை ரொம்ப மோசம் போலையே. இவர் என்ன இவ்வளோ பயங்கரமான ஆளா இருக்காரே? இப்படியே போனா நம்ம காதலும் கவிழ்ந்துடுமே என்று புலம்பினான். அந்தி சாயும் மாலை வேளை. பெரியசாமி திண்ணையில் அமர்ந்து தூரத்தில் தெரியும் அந்த பழைய ஏரிக்கரையை பார்த்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் சிவந்து முகம் இறுகி கிடந்தது. மணி அவர் அருகில் அமர்ந்து, அப்பா, அப்படி என்னதான் நடந்தது? ஏன் 2 குடும்பமும் இப்படி பிரிஞ்சு கிடக்கு என்று மெல்ல கேட்டான். பெரியசாமி ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டுவிட்டு 30 வருடங்களுக்கு பின்னால் சென்றார். அது ஒரு பௌர்ணமி இரவு மணி. அப்ப நானும் அந்த முருகேசனும் உசுரான நண்பர்கள். இந்த ஊருக்கே எங்க நட்பு மேல ஒரு பொறாமை உண்டு. அந்த ஏரிக்கு பக்கத்துல இருக்கிற 5 ஏக்கர் நிலம் நம்ம பரம்பரை நிலம். ஆனா முறையான பத்திரம் இல்லாம இருந்துச்சு. அந்த நேரத்துல அரசாங்கத்துல இருந்து ஏரி வரப்பு விரிவாக்கத்துக்காக நம்ம நிலத்தை எடுக்க பார்த்தாங்க. நானும் முருகேசனும் சேர்ந்துதான் அதை எதிர்த்து போராடினோம். ஆனா ஒரு கட்டத்துல அரசாங்கம் அந்த நிலத்துக்கு பெரிய தொகையை நஷ்ட ஈட தரதா அறிவிச்சது. அந்த பணத்தாசை முருகேசனோட கண்ணை மறைச்சிருச்சு. அவன் ரகசியமா அதிகாரிகளோட சேர்ந்து அந்த நிலம் அவனுக்கு சொந்தம்னு பொய்யான ஆவணங்களை தயாரிச்சு நம்ம குடும்பத்தை நிலத்தை விட்டு துரத்த பார்த்தான். பெரியசாமி குரல் தழுதழுத்தது. நான் அவன் கிட்ட போய், மாப்பிள்ளை, இது நம்ம பரம்பரை சொத்துடா, பணத்துக்காக இப்படி பண்ணாதன்னு கெஞ்சினேன். ஆனா அவன் ஊர் பஞ்சாயத்துல என்னை பார்த்து, நீ ஒரு அனாதை,
உனக்கு எங்க நிலைமை கிடையாதுன்னு அசிங்கப்படுத்தினான். அன்னைக்கு ராத்திரி அதே ஏரிக்கரை ஓரம் நான் அவன்கிட்ட நியாயம் கேட்க போனேன். பேச்சுவார்த்தை முத்தி போய் அடிதடியா மாறிச்சு. நான் அவன்கிட்ட இருந்து தப்பிக்க திரும்பி ஓடும்போது பின்னாடி இருந்து என்னை கொல்லணுங்கிற வெறியில அருவாளை ஓங்கினான். நான் குனிஞ்சதுல என் முதுகுல அந்த வெட்டு விழுந்துருச்சு மணி. அன்னைக்கு அந்த ஏரி தண்ணி முழுக்க என் ரத்தம் கலந்துச்சு. என் நண்பன்னு நம்பினவன் என் முதுகிலேயே குத்துன அந்த வலியும் தழும்பும் இன்னைக்கும் என்னை தூங்க விடல. அவன் செஞ்ச துரோகத்தை விட அவன் அடிச்ச அந்த அடி என் கௌரவத்தை சிதைச்சிடுச்சு. அந்த பகையை மட்டும் நான் இன்னும் மறக்கல. அப்படி இருக்கும்போது அவன் பையனை என் மருமகனா ஏத்துக்கிட்டு அவன் வீட்டு வாசல்ல நான் போய் சம்பந்தம் பேசணுமா? அந்த வீட்டு நாய்க்கு கூட என் வீட்டு தண்ணியை கொடுக்க மாட்டேன். இதுதான் என் கடைசி முடிவு என்று கர்ஜித்து விட்டு உள்ளே சென்றார். காவியா அழுது கொண்டே தன் அண்ணனை பார்த்தாள். அண்ணன், அப்பா சொல்றதுல ஏதோ தப்பு இருக்குன்னு. கார்த்திக்கோட அப்பா அப்படிப்பட்டவர் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்குன்ன என்று கதறினாள். மணி தன் தங்கையின் தலையை வருடி விட்டான். கவலைப்படாத காவியா, அப்பா மனசுல இருக்கிற அந்த தழும்பு நிஜம்தான். ஆனா அதை செஞ்சது யாருன்றதுல ஏதோ பெரிய மர்மம் இருக்கு. முருகேசன் மாமா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படியும் அந்த உண்மையை நான் வெளியே கொண்டு வருவேன் என்று உறுதியாக சொன்னான். அவன் முகத்தில் தெரிந்த அந்த தீர்மானமே அந்த 30 வருட பகை முடிவுக்கு வரப்போகிறது என்பதற்கான அடையாளமாக இருந்தது. ஆனால் அந்த உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது? பெரியசாமியின் கோபத்தை எப்படி குறைப்பது? மணியண்ணனின் மூளை இப்போதிருந்தே வேலை செய்ய தொடங்கியது. மணியண்ணன் உண்மையை கண்டறிய துடித்துக் கொண்டிருக்க அந்த பக்கம் கார்த்திக்கின் வீட்டிலும் அமைதி குலைந்திருந்தது. பெரியசாமி கத்திய சத்தம் அந்த வீதி வரை கேட்டிருக்க கார்த்திக் எதையோ தீர்மானித்தவனாக தன் தந்தை முருகேசனை தேடி சென்றான். செம்புலப்பட்டி கிராமத்தின் அந்த பெரிய வீட்டின் கொல்லைப்புறத்தில் காய்கறி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் முருகேசன். முதுமை அவர் தேகத்தை தளர்வாக்கி இருந்தாலும் கண்கள் இன்னும் அந்த 30 வருட காலத்து ஏக்கத்தை சுமந்தபடியே இருந்தன. கார்த்திக் மெல்ல அவர் அருகே சென்றான். அவன் இதயம் ஒரு போர்க்களத்தை போல துடித்துக் கொண்டிருந்தது. அப்பா என்று அவன் அழைத்த குரலில் ஒருவித நடுக்கம் இருப்பதை முருகேசன் கவனித்து விட்டார். என்னப்பா கார்த்தி, முகம் ஏன் இவ்வளோ வாட்டமா இருக்கு? ஊருக்குள்ள எதுவும் பிரச்சனையா என்று முருகேசன் வினவினார். கார்த்திக் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கொண்டு தன் தந்தையின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தான். அப்பா, ஊருக்குள்ள பிரச்சனை இல்லை, என் உயிருக்குள்ள ஒரு போராட்டம். எனக்கும் பெரியசாமி ஐயாவோட மகள் காவியாவுக்கும் இடையில காதல் மலர்ந்திருக்குப்பா. அவளைதான் என் வாழ்க்கை துணையா ஏத்துக்கணும்னு நான் உறுதியா இருக்கேன். முருகேசனின் கையில் இருந்த நீர்வாளி அப்படியே நழுவி தரையில் விழுந்தது. அவர் முகம் சட்டென்று வெளிரி பின் கோபத்தில் சிவந்தது. என்ன சொன்ன? யாரு மகள? இந்த பெரியசாமியோட ரத்தமா என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறா? கார்த்தி, நீ என்ன பேசுறன்னு உனக்கு அறிவு இருக்கா? அந்த மனுஷனுக்கும் எனக்கும் இருக்கிற பகையை இந்த ஊர் அறியும், இந்த மண்ணு அறியும். 30 வருஷமா இந்த துரோகின்னு சொல்லி ஊர் முழுக்க தூற்றி தெரியும் ஒருத்தனோட வாசல்ல போய் நான் பொண்ணு கேட்கணுமா? இது நடக்கவே நடக்காது. முருகேசன் ஆவேசமாக அங்கிருந்து நகர பார்த்தார். ஆனால் கார்த்திக் அவர் பாதங்களை மறித்து நின்றான். அப்பா, கொஞ்சம் நில்லுங்க. 30 வருஷமா அந்த பகையை வளர்த்து வளர்த்து நீங்க என்ன சாதிச்சீங்க? பெரியசாமி ஐயாவோட முதுகுல ஒரு தழும்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உங்க மனசுக்குள்ள அதை விட பெரிய தழும்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் நண்பர்களா இருந்தப்போ இந்த ஊரே உங்க 2 பேரோட ஒற்றுமையை பார்த்து வியந்து நின்னதை நீங்களே என்கிட்ட பெருமையா சொல்லியிருக்கீங்க. ஒரு சின்ன சூழ்ச்சியால பிரிஞ்ச உங்க 2 பேரோட நட்பை இந்த காதல் மூலமா ஏன் புதுப்பிக்க கூடாது? முருகேசன் நமட்டு சிரிப்பு ஒன்றை உதிர்த்தார். நட்பா? நட்பாவது மண்ணாவது. அன்னைக்கு அந்த ஏரிக்கரையில அவன் அருவாளை தூக்கி என் கையை வெட்ட வந்தப்போ சிதறிப்போன நட்பு அது. அவன் என்ன நம்பல கார்த்திக். என் மேல அவதூறு சுமத்தி என்ன அனாதைன்னு சொன்னான். இன்னைக்கு நீ அவனோட பொண்ணுக்காக என்கிட்ட வாதாடுறியே, இது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? கார்த்திக் தன் தந்தையின் கைகளை இறுக பற்றி கொண்டான். அப்பா, இது அவமானம் இல்லை, இது அன்புக்கான அடையாளம். பெரியசாமி ஐயா இப்பவும் கோபத்துல துடிக்கிறாருன்னா அதுக்கு காரணம் உங்க மேல அவர் வச்சிருந்த அசைக்க முடியாத பாசம்தான். பாசம் அதிகமா இருக்கிற இடத்துலதான் கோபமும் எரிமலையா வெடிக்கும். யாரோ ஒரு 3வது மனுஷன் போட்ட திட்டத்துல நீங்க 2 பேரும் பலிகடா ஆகிட்டீங்கப்பா. அன்னைக்கு நடந்தது என்னன்னு நீங்களும் சொல்லல, அவரும் கேட்கல. ஒருத்தர் எதிரியா உருவகப்படுத்திக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கார்த்திக் தழுதழுத்த குரலில் பேசினான். அப்பா, காவியா வெறும் பொண்ணு இல்ல,
உங்களுக்கும் பெரியசாமி ஐயாவுக்கும் இடையில விழுந்த அந்த பெரிய விரிசல தையல் போட வந்த தேவதாவ. நாங்க ஒருத்தரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறோம். உங்க 30 வருஷத்து பகையை எங்க கழுத்துல கத்தியா வைக்காதீங்கப்பா. எனக்காக இல்லாட்டியும் மாப்பிள்ளைன்னு நீங்க ஒரு காலத்துல உசிரியே வச்சிருந்த அந்த பழைய பெரியசாமிக்காக இறங்கி வாங்கப்பா. அவரோட பொண்ணு நம்ம வீட்டுக்கு வர்றது அந்த பகை மரத்துல பூத்த ஒரு பூ மாதிரி இருக்கட்டும். முருகேசன் அப்படியே நிலை குலைந்து அந்த சிமெண்ட் திண்ணையில் அமர்ந்தார். மகனின் வார்த்தைகள் அவர் நெஞ்சில் இருந்த அந்த பழைய கசப்புகளை ஒவ்வொன்றாக அகற்றியது. பெரியசாமியுடன் அவர் ஆற்றில் குளித்ததும், ஒரே இலையில் உண்டதும், காட்டில் வேட்டைக்கு சென்றதும் நிழற்படம் போல அவர் கண்முன் ஓடின. நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு முருகேசன் தன் மகனை நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்கள் கசிந்திருந்தன. கார்த்தி, என் மகன் இவ்வளவு பெரிய ஞானி மாதிரி பேசுவான்னு நான் நினைக்கலடா. ஆமா, அந்த பெரியசாமியை விட்டு பிரிஞ்ச அன்னைக்குதான் என் வாழ்க்கையில நிம்மதியே போச்சு. அவன் இல்லாம நான் வாழுற ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமா தான் இருந்தது. அந்த வைராக்கியம், இந்த பிடிவாதம் எல்லாம் என் கௌரவத்தை சரிக்கட்டுறதுக்காக நான் போட்ட வேஷம்டா. அவர் கார்த்திக்கின் கைகளை அழுத்தி பிடித்து கொண்டார். உன் காதல் மூலமா என் நண்பன் எனக்கு திரும்ப கிடைப்பான்னா அவனை போய் பார்க்க நான் 1000 முறை தயார். அவன் என்னை அடிச்சாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, அவன் கிட்ட போய், டே பெரியசாமி, நம்ம சண்டை இதோட முடிச்சுக்கோண்டா, நம்ம பிள்ளையாவது நிம்மதியா வாழட்டும்னு நான் பேசுறேன்டா. என் நட்போட அடையாளமா காவியா என் வீட்டு மருமகளா வர்றத நான் முழு மனசோட ஏத்துக்கிறேன். உன் காதல் ஜெயிக்குண்டா கார்த்தி. முருகேசனின் இந்த வார்த்தைகள் அந்த தோட்டம் முழுக்க எதிரொலித்தன. தன் தந்தையின் மனமாற்றத்தைக் கண்டு கார்த்திக் அவர் மார்பில் சாய்ந்து தேம்பி அழுதான். வாசலில் இந்த நெகிழ்ச்சியான காட்சியை எட்டி பார்த்து கொண்டிருந்த பாண்டி தன் வேட்டியால் கண்ணீரை துடைத்து கொண்டான். வள்ளி, பெரியவர் அப்படியே உருகிட்டாருடி. கார்த்தி பேசுனதுக்கு அந்த பாறை மனசே கரைஞ்சிருச்சு. ஒரு பக்கத்துல அணம் உடைஞ்சு பாசம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இனிமே அந்த சிங்காரம் பெரியசாமி ஐயாவோட கோபத்தை மட்டும் அடக்கிட்டா செம்பளப்பட்டி கிராமமே திருவிழா கோலம் போன்றுடும் என்று மல்லியிடம் உற்சாகமாக சொன்னான். அந்தி சாயும் அந்த வேளையில் 30 வருடங்களாக துருப்பிடித்து கிடந்த அந்த பகைச்சங்கிலியில் முதல் கண்ணி அருந்து விழுந்தது. அடுத்த அத்தியாயத்தில் முருகேசன் தனது நண்பன் பெரியசாமியை சந்திக்க செல்லும் அந்த உணர்ச்சிகரமான சந்திப்பும் பெரியசாமியின் அனல் பறக்கும் கோபம் மோதப் போகின்றன. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.